வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. கத்திரிக்காயை நம்ம தொடர்ந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றி நம்மளோட கிட்னி பாதிப்பை தடுக்குது. கத்திரிக்காயை எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வர நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள். அடுத்து 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பொடி போட்டோடனே ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. கிளறி விட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் எப்படி வாங்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கத்திரிக்காயோட கலர்லாம் மாறிடுச்சு. கத்திரிக்காயை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம், 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொட்டி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே வதக்குறப்ப அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி குழம்புல ஊற்றிடுங்க. இதையும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயை போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சு. அடுத்து எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துடுச்சு. சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை.